புதுச்சேரியில் லட்சிய ஜனநாயக கட்சித் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டினை ஆதரித்து பாஜக தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசன் வீடு வீடாக சென்று தர்பூசணி சின்னத்திற்கு வாக்கு கேட்டு பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். நடைபெறவுள்ள புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் காமராஜ் நகர் தொகுதியில் போட்டியிடும் நிலையில் ரெயின்போ நகர் பகுதியில் அவர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். காலை ரெயின்போ நகர் பூங்காவில் நடைபயிற்சி செய்யும் போதே ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் வாக்கு சேகரிப்பை தொடங்கினார். அப்போது நடைபயிற்சிக்கு வந்திருந்த பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் அவரை நேரில் சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் தர்பூசணி சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அப்பகுதி மக்களுடன் கலந்துரையாடிய அவர் அவர்களின் குறைகள் மற்றும் தேவைகளை கேட்டறிந்தார். இதனிடையே பாஜகவின் அகில இந்திய மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசன் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டினை ஆதரித்து காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார். அப்போது ஒவ்வொரு வீடாக சென்று தர்பூசணி சின்னத்திற்கு வாக்களித்து லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டினை வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என பொதுமக்களிடம் அவர் கேட்டுக்கொண்டார். வாக்கு சேகரிப்பின் போது சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார், பொதுச் செயலாளர்கள் டாக்டர் துரைசாமி, சுரேஷ் பாபு, பிரபாகரன், பரப்புரை பொதுச் செயலாளர் நடிகர் தாடி பாலாஜி உள்ளிட்ட நிர்வாகிகள் உடனிருந்தனர்.